ஊக்கமாக ஜெபிக்கணும். சும்மா கடமைக்காக ஜெபிக்கக்கூடாது. வழக்கத்தின்படியான ஜெபம் நமக்கு வந்துடுது. அப்படியே இயேசுவையே மறந்துட்டு இயேசுவையே நினைக்காம ஜெபம் பண்ணுவோம். நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நிறைய சம்பவங்கள் அப்படி நடந்திருக்கும். இயேசுவே மனசில் இருக்க மாட்டார், ஆனால் ஜெபம் நடக்கும். அப்படியே ஜெபித்து ஜெபித்து எல்லாத்துக்கும் ஜெபிச்சு நம்ம அப்படியே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா எல்லாத்துக்கும் ஜெபிக்கணும்னு பழகிட்டோம். ஒரு கல்யாண வீட்டுக்கு போங்களேன், சேலையை வச்சு இதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கம்பாங்க, தாலியை வச்சு இதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்கம்பாங்க. அப்புறம் அதில் தட்டில் செருப்புலாம் வச்சுருப்பாங்க, மணமகளுக்கு ஒரு செருப்பு, அதுக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. பழங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அதுக்கு ஜெபம். என்ன ஜெபிக்கிறாரு? பழல் அழகாமல் இருக்கிறதுக்கு ஜெபிக்கிறாரா? அதான் பிரதர் சொன்னாங்க. வில்சன் செல்வகுமார் கல்யாண வீட்டுக்கு போயிட்டாங்க. பிரதர் இந்த சேலைக்கு ஜெபம் பண்ணுங்க நாங்களாம். இந்த சேலைக்கு எப்படி ஜெபிக்கன்னு தெரியலையா அவங்களுக்கு பழக்கம் இல்லையா? சேலை கிளியாமல் இருக்கட்டும்னு ஜெபம் பண்ணுறதா? என்ன ஜெபம் பண்ணுறது? எல்லாத்துக்கும் நம்ம ஜெபிக்கணுன்ற பழக்கத்துக்கு சும்மா ஒரு ஜெபம், அவ்வளோதான். அதுக்கு என்ன ஜெபம் பண்ணணும், அதுக்கு எப்படி ஜெபிக்கணும் தெரியாது, ஆனால் நம்ம ஜெபிக்கிறோம். அப்படியே நம்ம பழகிட்டோம். சும்மா ஆண்டவர் ஆசீர்வதியும் அப்படிலாம் நம்ம ஜெபம் பண்ணி பழகிட்டோம். அப்படி தான். அப்போ என்ன செய்கிறது? நான் கல்யாணத்துக்கு போனால், இந்துக்கள் சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனால் கூட அந்த மாங்கல்யத்தை ப்ளஸ் பண்ணுவாங்க பெரியவங்க. அப்போ நம்மளும் இருந்தால் நம்மகிட்டையும் கொண்டு நீட்டுவாங்க, ப்ளஸ் பண்ணுங்கன்னு. அப்போ நம்ம என்ன செய்கிறது? நான் ஜெபம் பண்ணுறது, ஆண்டவரே இந்த மாங்கல்யத்தை அணிவிக்கிற மகனும் இதை அணிந்து கொள்ளுகிற மக்களும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிடுவேன். அவ்வளோதான். நம்முடைய ஜெபம் நோக்கெல்லாம் அதுதான். அதை மாதிரி சும்மா ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? சேலைக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? ரொம்ப நாள் கிளியாமல் இருக்குன்னு ஜெபிக்கிறதா? ஒன்றும் ஜெபிக்கலாம். இதை உடுத்துறவங்க ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரிக்கணும், நீதியின் சால்வையை அணிகிறதுக்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்கள பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துங்கன்னு ஜெபிக்கலாம். அது மாதிரி அறுத்தத்தோடு ஜெபிக்கணும். அதனால தான் கருத்தாக இருக்கணும் ஜெபம். சும்மா கடமைக்கு வழக்கத்தின்படி ஜெபம் பண்ணி அது பிரயோஜனம் இல்லை. அதான் இன்றைக்கி 2 காரியம் பார்த்துடலாம். ஒன்று, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கணும். நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபிக்கணும். வேகமாக சில வசனத்தை பார்க்கலாம். மத்தேயு 21:22 எடுங்க. மத்தேயு 21 பைபிள் வச்சுருக்கீங்கல்ல, பைபிளை புரட்டுங்க. செல்ஃபோனு காமிக்காங்க பைபிள்னு சொல்லி, அது செல்ஃபோன், அது பைபிள் கிடையாது. செல்ஃபோனுக்குள்ளே பைபிள் இருக்குது. அதை நீங்கள் ட்ராவலில் போகும்போது அங்கங்கே நிற்கும் போது வாசிக்கிறதுக்கு, வீட்டில் சர்ச்சில் கூட்டத்துக்கெல்லாம் பைபிளை சுமந்துக்கிட்டு போகணும். அதனால் இதான் பிரிண்டட் பைபிள் கையில் இருக்கணும். மத்தேயு 21:22 பாருங்கள், 32வது பக்கத்தில், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், என் பிள்ளைகளே, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் என்ன கேட்பீங்களா? சுகத்தை கேட்குறீங்களா? விடுதலை கேட்குறீங்களா? ஒரு ஆசீர்வாதம் கேட்குறீங்களா? வேலை வேணும்னு கேட்குறீங்களா? குழந்தை வேணும்னு கேட்குறீங்களா? கடன் பிரச்சனை மாறணும்னு கேட்குறீங்களா? என்ன கேட்டாலும் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்கணும். அப்போ அந்த விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம் ஜெபத்தில். அதனால் விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் கேட்டால் அதை பெற்றுக்கொள்ள முடியும். மார்க் 11:24 பாருங்கள். அங்கும் இயேசு ஒரு அற்புதமான காரியத்தை சொல்கிறார். அதாவது மார்க் 11:24 66வது பக்கம் எடுத்துட்டீங்களா? அதில் 24வது பாருங்க. ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். அதாவது நீங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கணுமா? அப்போ ஜெபம் பண்ணி பார்ப்போமே, ஏதாவது நடக்கட்டும், சரி ஜெபம் பண்ணி, அப்படி இல்லை. சும்மா ஜெபம் பண்ணி பார்க்கணுன்னா ஒன்றும் நடக்காது. அதோட ஜெபிக்காமல் இருக்கிறது நல்லது. விசுவாசம் இல்லாமல் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் வீண். அப்போ நீங்கள் விசுவாசிக்கணும், பெற்றுக்கொள்வோம், நம்ம ஜெபிச்சா நடக்கும், இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஏன்னா ஜெபத்தை கேட்கிற தேவன். அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும். அதுக்கு மூல வசனத்தில் அந்த எழுதப்பட்ட அந்த மூல பாஷையில் அது எழுதப்பட்ட கிரேக்க வார்த்தையில் என்ன அர்த்தமா? நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்டீங்கன்னு வைங்க, அது உலகத்தில் இல்லாத ஒன்றா இருந்தால் கூட அதை உருவாக்கி தருவாராம். He will create it and give it to you. எவ்வளோ பெரிய அற்புதமான வார்த்தை இல்லை? அப்போ விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இல்லாததை கூட அவர் உருவாக்கி தருவாராம். அவரால் முடியும். அவர் உருவாக்குகிற தேவன், அவரால் முடியும். அதனால்தான் ஆனால் விசுவாசம் தான் எல்லாத்திலும் முக்கியம் என்று பார்க்கிறோம். யாக்கோபு 1:6-7 பாருங்க. அப்படி நீங்கள் கேட்கும்போது ஜெபிக்கும்போது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணுமா? அது ரொம்ப முக்கியமாக பாருங்க. யாக்கோபு 1:6-7 பாருங்க. 312வது பக்கம் எடுத்துட்டீங்களா? எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாமல் இருப்பானாக. வசனம் சொல்லுது.
எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்கணும். நான் இயேசு கிறிஸ்துவிட இந்த சுகத்தை கேட்கிறேன், நான் விடு சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன். கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஓகே சுகமானா சரி, இல்லைன்னாலும் பரவாயில்ல, அப்படி இல்லை, பெற்றுக்கொள்வேன், சுகம் உண்டாகும். விசுவாசம். கொஞ்சம் கூட சந்தேகப்படாதபடி நீங்க கேட்கணுமா? சந்தேகப்படுகிறவன் தேவனிடத்தில் எதையும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஒன்னையும் பெற முடியாது. நீங்க ஜெபிக்கலாம், மணிக்கணக்காக ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம், அழுது ஜெபிக்கலாம், விசுவாசம் என்கிற ஒன்று இல்லாவிட்டால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சுகத்தையும் பெற முடியாது, விடுதலையும் பெற முடியாது, நன்மைகளையும் பெற முடியாது. அப்போ எல்லாத்துக்கும் முக்கிய ஆண்டவர் சொல்ல ஜெபத்தில் விசுவாசம். என்ன காரியத்துக்கு ஜெபிக்க போறீங்களோ இதில் அற்புதம் நடக்கும்னு விசுவாசிக்கணும். இங்கே ஜெபிக்கிறோம்ல, தென் மாநிலங்களுக்காக ஜெபிச்சோம்ல, இன்னைக்கு கர்நாடக மாநிலம், ஆந்திரா, இது மாதிரி தெலுங்கானா, கட்டாயம் அந்த மாற்றம் வரும். அந்த எதிர்பார்ப்பு அதோடு தான். ஜெபம் பண்ணுவோம், ஆண்டு ஜெபிக்க சொல்லுங்க, சும்மா ஜெபம் பண்ணுவோம் அப்படி என்பதல்ல. விசுவாசம் அது ரொம்ப முக்கியம். சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணுமா? இல்லை, நீங்கள் மத்தேயு 9 அதிகாரம் 27 29 வரை வாசித்தீங்கன்னா, 2 குருடர்கள் இயேசுகிட்ட ஜெபம் பண்ணுறாங்க. தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி 2 குருடர்கள் ஜெபிக்கிறாங்க. தாவீதின் குமாரனே இறங்கும் என்று. இயேசு அமைதியே போயிட்டே இருக்கிறார். இவங்க தொடர்ந்து போகிறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரா, அங்கே போயிட்டாங்க. இயேசுக்கு முன்னால் போய் நிற்கிறாங்க. இயேசு கேட்கிறார் 28ஆம் வசனத்தில், 14ஆம் பக்கம் புதிய ஏற்பாட்டில், இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு விசுவாசிக்கிறீர்களா? யாரும் கேள்விப்பட்டவங்கள்ட்ட போன சுகமாயிருன்னே ஏதாவது பண்ணுங்க அப்படி நிற்கல. அப்படிலாம் வந்து அற்புதம் நடக்காது. இது அற்புதம் நடக்குறான், இங்கே போனால் திறந்து ஜெபிக்கலாம், அங்கே நிகழ்ச்சியை பார்த்துட்டா எல்லாம் சொல்கிறாங்க, ஏதாவது நடக்குதா பார்க்கலன்னா ஒன்றும் நடக்காது. இல்லை, இயேசு எனக்கும் அற்புதம் செய்வார். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறார், சாட்சியெல்லாம் வாசிக்கிறாங்க. எனக்கும் செய்வார், இயேசுவே எனக்கும் அற்புதம் செய்ய முடியும், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு செய்யும். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்துவார். நம்ம சொன்னாங்க பார்த்தீங்களா, வந்து பெங்களூரில் நடக்க முடியாது, பெல்ட் போட்டிருப்பாங்க இடுப்பில், எலும்பெல்லாம் வலி, எங்கே வெளியில் நிற்கிறாங்க, ஜனங்கள் கூட்டம், அதனால தூரத்தில் நிற்கிறாங்க. ஆண்டவருடைய பெயரை சொல்லி அவங்களுக்கு சுகம் கொடுக்கிறாரு. சுகமாகி ஓடி வந்து மேடையில் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் தள்ளிக்கிட்டு வந்து சாட்சி சொல்கிறாங்க, சந்தோஷமா சுகமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி. எப்படி நடந்தது? விசுவாசம். அவர் சொன்னாங்க, இன்றைக்கு எனக்கு இயேசு சுகம் தருவான்னு விசுவாசத்தோடு நான் வந்தேன். அந்த விசுவாசத்தை கனப்படுத்தினா. சரி, எல்லாரும் போகிறாங்க, ஜெபிச்சு பார்ப்போம், எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, நடந்தா சரி. இந்த மாதிரி பேருக்காக சும்மா ஜெபிக்கிற கூட்டத்தோடு ஜெபிக்கிறதுனால நிறைய பேர் அற்புதம் பெறுவதில்லை. விசுவாசம் ரொம்ப முக்கியம். அதனால தான் இயேசு அதை கேட்கிறார், விசுவாசிக்கிறீங்களா? இப்போ மார்க் 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் பாருங்க. மார்க் 5:34 ஆண்டவர் வந்து ஒரு பெண் 15 பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருஷம் பெரும்பாடு நோயினால் கஷ்டப்படுகிற ஒரு பெண் வந்து இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டு சுகமாகி விட்டாள். இப்போ இயேசு அவளை பார்த்து என்ன சொல்ல, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இயேசு என்ன சொல்ல, என் வல்லமை உன்னை குணமாக்கிட்டுன்னு சொல்லலை, என்னிடத்திலிருந்து வல்லமை உன் மேலே வந்து சுகம் உண்டான காரணம் உன்னுடைய விசுவாசம். உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. என்ன விசுவாசம் அவளுக்கு இருந்தது பாருங்க, நீங்கள் அதை வாசிக்கும் போது அவளுக்கு இருந்த விசுவாசம். மார்க் 5:27 பாருங்க, இவைகளை குறித்து கேள்விப்பட்டு நான் இயேசுடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. எல்லாரும் சொல்றாங்க இயேசுகிட்ட போனால் சுகமாயிருன்னு சொல்லி. சரி, எத்தனை டாக்டர்கிட்ட போனால் நடக்கலை, சும்மா போய் பார்த்துருமே அப்படின்னு சொல்லி வரல. நான் சுகமாவேன், ஐ எம் கோயிங் டு பி ஹீல்டு, நான் சுகத்தை பெற போகிறேன், இயேசுவை தொடும்பொழுது நான் சுகம் ஆவேன். அதான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் அவளுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது. நீங்கள் சும்மா ஜெபம் பண்ணுங்க என்பது அல்ல. சிலர்கிட்ட கேட்போம், வருவாங்க, சரி இயேசு உங்களை குணமாக்குவான்னு விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஐயா இயேசு எங்களுக்கு அற்புதம் செய்துட்டா நாங்கள் அவரை விசுவாசிக்கிறோம், ரொம்ப பக்தியாக சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இல்லை, சுகமான பிறகு எதுக்கு விசுவாசம்? சுகத்தை பெறுவதற்கு தான் விசுவாசம். முதல்ல விசுவாசிக்கணும். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் சுகமாயிட்டா இயேசுவை நம்புறேன் ஐயா அப்படின்வாங்க. நான் சொல்கிறேன், அப்படி இல்லை, இத்தனை சாட்சிகள், நான் ஏன் சாட்சி இவ்வளவு நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ நீங்கள் விசுவாசிக்கணும். எனக்கும் இயேசு அற்புதம் செய்வார்னு விசுவாசித்தா அந்த விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களுக்கு அற்புதம் செய்வார். சுகமாக்குன பிறகு என்னத்தை விசுவாசிக்கணும்? நிறைய பேர் இப்படி தப்பாக கிறிஸ்தவங்க கூட இந்த மாதிரி பேசுகிறவங்களும் செயல்படுறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ விசுவாசம் இல்லாமல் என்னதான் ஜெபிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால் ஆண்டவரோட விசுவாசித்தாள் என்பதை பார்க்கிறோம். மார்க் 10ஆம் அதிகாரம் பாருங்க. இப்போ மார்க் 10ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்தில், பரிதிமே என்று பிறவி குருடன் ஆண்டவர் அவனுக்கு அழைத்து பேசும்போது, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே பார்வை அடைஞ்சிட்டான். இயேசு அவனை தொடவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை,
ஒரு வார்த்தை தான் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவர், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னார். கண் பார்வை வந்து விட்டார். அப்போ அவனுடைய விசுவாசம், இயேசுவின் மேல இந்த விசுவாசம் அவனுக்கு அற்புதத்தை கொண்டு வந்து விட்டார். அவனுடைய விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறான்? 50வது வசனத்துல இயேசு அவனை அழைத்த உடனே மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்து விட்டு இயேசு கிட்ட வந்தான். ஏன்? அதாவது உள்ள அங்கி போட்டிருப்பாங்க, யூதர்கள் 2-3 ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு ஏற்றபடி. அதுக்கு மேலே இவன் ஒரு ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸு, ஒரு அங்கி மேலே, அது வந்து யூனிஃபார்ம். கண் தெரியாதவங்களுக்கு அந்த காலத்தில் ரோம அரசாங்கம் கொடுத்த ஒரு யூனிஃபார்ம். அந்த மாதிரி அடையாளத்தோட ட்ரெஸ் போட்டிருந்தா இவங்களுக்கு பார்வையற்றவர்கள் என்று சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுவதற்கு. எதுக்கு அவங்களை அவமானப்படுத்தவா? இல்லை. அப்படின்னா மற்றவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, இவங்க கண் தெரியாத பாவம் அப்படின்னு. ரோட்டில் நடக்கும்போது அந்த ரோமருடைய ரதங்கள் வரும், குதிரைப்படை வரும், அப்படிலாம் வரும். அவங்க இதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அவங்கள ட்ரெஸ்ஸை பார்த்தா தான் தெரியும் கண் தெரியாதவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த அடையாளத்துக்காக போடப்பட்ட உடை தான் அவர் மேலே வைத்திருந்த மேலங்கி. இப்போ இயேசு உன்னை கூப்பிடுறான்னு சொன்ன உடனே, நான் இயேசுக்கிட்ட போகிறேன்ல, இனிமேல் இந்த குருடனுக்குரிய அடையாளம் எனக்கு தேவையில்லை, தூக்கி எறிஞ்சிட்டான். அப்போ இயேசுகிட்ட வரும் பொழுதே விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். இனிமேல் நான் குருடன் அல்ல, இனிமேல் இந்த குருடனுக்குரிய ட்ரெஸ் எனக்கு தேவையில்லை. இன்னும் இயேசுக்கு அற்புதம் செய்யலை, வரும்பொழுதே அந்த விசுவாசம். அதை தான் இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சொன்ன உடனே பார்வை அடைந்து விட்டான். அந்த விசுவாசம் நமக்கு இருக்கணும். அப்போ எதிர்பார்ப்போடு ஜெபிக்கணும். நீங்கள் எதுக்கு ஜெபிக்கிறீங்க? அதை எதிர்பார்த்து ஜெபிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். வெளிநாடு ஒன்றில் ஒரு பட்டணத்தில் சில வருஷமாக மழை இல்லை. 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சு, மழை இல்லையா, பஞ்சம், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. அப்போது அந்த சபையில் இந்த பாஸ்டர், அந்த போதகர் சொன்னார், மழை இல்லை நம்ம தேசத்தில், நம்ம பட்டணமும் நிறைய பாதிக்கப்பட்டு இருக்கிறது, மழைக்காக நம்ம செபிக்கணும். அதனால் சபையார் எல்லாரும் மாலையில் இந்த மைதானத்தில், ஊருக்கு நடுவில் இருக்கிற மைதானத்தில் நம்ம கூடி வந்து எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரிடத்தில் செபிக்க போகிறோம். எலியா ஜெபம் பண்ண போது ஆண்டவர் மழையை கொடுத்தார்ல, அது மாதிரி நம்ம செபிக்க போகிறோம், அதனால் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி அழைப்பு கொடுத்துட்டார். இப்போ சரின்னு போயிட்டார். சாயங்காலத்தில் எல்லா மைதானத்தை நோக்கி வர ஆரம்பித்தாங்க. கூட்டம் கூட்டமாக, குடும்பமாக வந்தாங்க. அங்கே ஒரு சின்ன குட்டி பாப்பா வந்தா. அவங்க அப்பா அம்மா கூட அவளும் ஜெபிக்கிறதுக்கு போதகர் சொல்லிட்டாங்களே, நம்ம ஊழியக்காரர் சொல்லிட்டாங்க ஜெபிக்க போகலான்னு. அந்த குட்டி பாப்பா என்ன பண்ண, ஒரு கொடையை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு வந்தா. அப்படியே கொடையை கையில் வச்சுக்கிட்டேன். எல்லாரும் பார்த்தாங்க, அவளை பார்த்துட்டு சிரித்தாங்க. அவள் யாரும் கண்டுக்கல, அவளை கொடையோட போனான். எல்லாம் சிரிச்சு, என்ன கொடை கொண்டு வந்திருக்கிற அப்படின்றாங்க. நம்ம ஊரில் 2 வருஷமாக மழையே காணோம், இரவு மழைக்காக தான் ஜெபிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. நீ இப்போ கொடையெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கிற, மழைக்குரிய ஒரு அறிகுறியும் இல்லை, நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது நான் மழைக்காக ஜெபிக்க போகிறேன்ல, ஏசப்பா மழை தருவாங்க, நான் விசுவாசிக்கிறேன். அப்போது திரும்பி போகிறதுக்கு மழை வந்துட்டா கொடை வேணும்ல, நனையாமல் போகிறதுக்கு அதுதான் கொண்டு வந்தேன். அதான் விசுவாசம். அதான் சிறு பிள்ளையை போல விசுவாசிக்கணும். அந்த சின்ன பிள்ளையோட விசுவாசம் பார்த்தீங்களா? அந்த விசுவாசத்தோட மழைக்காக ஜெபிக்க போகிறோம், மழை வரும், அப்போ கொடை நமக்கு அவசியம். அப்படி கொடையோடு வந்தா அறிகுறியே இல்லை, வெயில் அடிக்குது, சில வருஷமாக மழை இல்லை, எல்லா மைதானம் எல்லாம் இவளை பார்த்து சிரிக்கிறாங்க, அப்படியே பேசுகிறாங்க, கை காட்டி. அது ஒன்றும் சட்டப்படல, அவள கொடையோடு நிற்கிறான். எல்லாம் ஜெபிக்கிறாங்க. அந்த பாஸ்டர் வந்து ஜெபிக்கிறார், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பாவத்தை அறிக்கை செய்து, எங்களுடைய தேசத்தின் பாவத்தை மன்னியும், எங்கள் பாவத்தெல்லாம் மன்னியும், மழை தாருன்னு சொல்லி ஜெபம் நடக்குது. ஜெபத்தை லீட் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தராக ஜெபிக்கிறாங்க. பாதி ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்குதா, மேகம், கருத்த மேகம் வர ஆரம்பித்தது, மழை தொளிப்பை விழ ஆரம்பித்தது. ஜெபம் முடிகிறதுக்குள்ளே மழை வந்து விட்டது. அவ்வளோதான், எல்லாம் மழையில் நனைஞ்சி ஓடுறாங்க. இந்த சிறு பெண் மாத்திரம் கொடை பிடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டு, அவங்களெல்லாம் பார்த்து நக்கால சிரிச்சுக்கிட்டே போனான். நீங்கள் எல்லாம் என்ன கேலி பண்ணீங்க, இப்போ பார்த்தீங்களா, நான் விசுவாசித்தேன், ஏசப்பாட்ட கேட்டால் தருவாங்க, மழைக்காக ஜெபிக்க போகிறோம், மழை வரும். அந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்தினாள்? கிரியையிலே வெளிப்படுத்தினாள். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அதனால் சும்மா விசுவாசின்னு வார்த்தையில் சொன்னால் போதாது, வெளிப்படுத்தணும், விசுவாச கிரியில வெளிப்படணும். இது சின்ன பிள்ளையினுடைய விசுவாசம். இன்னொரு அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு மலை அடிவாரத்தில், பெரிய மலை, அந்த மலை வந்து இந்த ஒரு அம்மா, ஒரு விதவியனுடைய வீடு மலை அடிவாரத்தில் இருந்தது. அவங்க வீட்டுக்கு கிழக்கு பகுதியில் அந்த பெரிய மலை. இவங்களுக்கு காலையில் எழும்புனா அந்த சூரியோதயத்தை பார்க்கணும், சந்தோஷம் அவங்களுக்கு. ஆனால் இவங்க வீடு மலை அடிவாரத்தில் இருந்ததுனால சூரியன் அஸ்தமித்து எழும்பி வர்றதுக்கு மத்தியானம் ஆயிரும். அப்போ தான் மலை இந்த சூரியனை பார்க்க முடியும். அந்த மலைக்கு மேலே உயரத்தில் வரும்போது கிட்டத்தட்ட நடு மத்தியானம் ஆயிரும். இவங்களுக்கு இது ஒரு பெரிய கஷ்டம். இது ரொம்ப வெயில் வந்த பிறகு தானே வருது, காலையில் அந்த வெயிலெல்லாம் பார்க்க முடியல, சூரியோதயத்தை பார்க்க முடியலன்னு சொல்லி. ஒரு நாள் வேத வாசிக்கிட்டே இருந்தாங்களா பைபிளில்,
மார்க் எழுதின சுவிசேஷத்தில் மார்க்கு 11:23 இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, 66வது பக்கத்தில், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு இயேசு சொன்னார். ஒரு மலையை பார்த்து இந்த மலை பெயர்ந்து கடலில் தள்ளுண்டு போகட்டும், இயேசுவின் நாமத்தினால போகட்டும்னு சொல்லிட்டு அப்படி நடக்கும், இயேசு அதை எனக்கு செய்வார் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணுமா, அப்படின்னா அது நடக்கும். இதை வாசித்தாங்களா அந்த அம்மாக்குள்ள ஒரு விசுவாசம். அப்போ நம்மளும் ஜெபம் பண்ணால் இந்த மலை கடலுக்கு போயிடும்ல, அப்போ சூரிய உதயத்தை நம்ம ஈஸியாக பார்க்கலாம்ல, இவ்வளோ நேரம் காத்திருக்க தேவையில்லை. உடனே என்ன பண்ணாங்க, ராத்திரியில் அன்றைக்கி நைட்டில் இந்த வசனத்தை வைத்து ஆண்டவரே மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனா அது மலையை தள்ளுண்டு சமுத்திரத்தில் அமிழ்ந்து போயிருந்து சொன்னீங்க. இயேசுவின் நாமத்தினால எங்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்க அந்த மலை பெயர்ந்து கடலில் தள்ளுண்டு போகட்டும்னு அந்த வசனத்து மேலே கை வச்சு ரொம்ப நாள் ஜெபிச்சாங்க. ரொம்ப அக்கறையாக கருத்தாக ஜெபிச்சாங்க. ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டாங்க. காலையில் எழும்புனாங்களா, எழும்பின உடனே மலை கடலுக்கு போயிட்டா இங்கே இருக்கிறா பார்க்கணும்னு சொல்லி போய் ஜன்னலை திறந்து பார்த்தா மலை அங்கே தான் இருக்குது. அது மறையவும் இல்லை, கடலுக்குள்ளே போகவும் இல்லை. இந்த அம்மா பார்த்துட்டு இதான் போகாதுன்னு எனக்கு அப்போவே தெரியுமே அப்படின்னு சொன்னாங்களா. அதான் விசுவாசம். அப்போ ஜெபிக்கும் போதே மனசில் என்னது, இது போகாது, ஜெபம் பண்ணுவோம். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அப்படி ஆகும்னு இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்கணும், அப்போதான் அது நடக்கும். இவங்க எனக்கு அப்போவே தெரியுது போகாதுன்னு, பிறகு எதுக்கு ஜெபிச்சிங்க? இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க அப்படி தான் இருக்கும், எனக்கு அப்போவே தெரியும்னா எதுக்கு ஜெபிச்சிங்க? விசுவாசம் இல்லாமல் என்ன ஜெபம்? அதான் நிறைய தப்பான விசுவாசம் வேறு இருக்குது. ஒரு நாள் 4 மாடியில் நம்ம திறப்பின் வாசல் ஜெபம் நடக்குதுல்ல, ஆரம்பத்தில் அந்த பந்தலில் நடக்கும்போது அங்கேயே 30,000 பேருக்கு மேலே வருவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பாரம். நிறைய பேர் வியாதியோட பிரச்சனையோடு வர்றாங்க, கொஞ்சம் பேர் தான் சுகம் பற்றி சாட் சொல்லிட்டு போவாங்க. ஒரு நாள் ரொம்ப சின்சியராக ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த ஜனம் இவ்வளோ பேர் வர்றாங்க, கொஞ்சம் பேர் தான் சுகம் பெறாங்க, நிறைய பேர் சுகம் பெறாமல் தானே போகிறாங்க, என்ன ஆண்டவர் ஏன் அன்றைக்கே நீங்கள் பூமியில் இருந்தபோது எல்லாரும் சுகம் பெற்றாங்கன்னு இருக்கிறேன், எல்லாருக்கும் நீங்கள் அற்புதம் செய்யலாம் தானே, அப்படி தானே பைபிளில் இருக்குது, ஆனால் கொஞ்சம் பேர் தானே சுகம் பெறாங்க அப்படின்னு ரொம்ப சின்சியராக ஜெபம் பண்ணுறேன். இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க, பாவம் ஆண்டவரே எல்லாருக்கும் நீங்கள் அற்புதம் செய்யலாம்ல அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், என்ன விசுவாசித்து வர்ற எல்லாருக்கும் நான் அற்புதம் செய்கிறேன். நிறைய பேர் ஒன்றை விசுவாசித்து வர்றாங்க, மோகலாசஸ் குணமாக்கிடுவார், மோகலாசஸ் சரி பண்ணிடுவார். ஒன்று தானே விசுவாசித்து வர்றாங்க, நீ சரி பண்ணு, நான் எப்படி சரி பண்ண முடியும் ஆண்டவரே? ஆமாம், என்ன விசுவாசித்து வர்ற எல்லாருக்கும் நான் சுகம் கொடுக்குறேன். அவங்க என்ன விசுவாசிக்காமல் ஊழியக்காரனை நம்பி வர்றாங்க, அவங்களுக்கு நான் எப்படி சுகம் கொடுக்க முடியும்? அவங்க தப்பு. நான் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். என்னை விசுவாசித்து வருகிற எல்லாருக்கும் நான் அற்புதம் செய்வேன். அன்றைக்கி அப்படி தான் வந்தாங்க, எல்லாருக்கும் அற்புதம் செய்கிறேன். அதனால தான் சிலர்கிட்ட கேட்டேன், விசுவாசிக்கிறியான்னு கேட்டு தான் அற்புதம் செய்கிறேன். இவங்க நிறைய பேர் ஒன்றை தேடி வர்றாங்க, நீ சுகமாக்குவன்னு வர்றாங்க. ஐயோ ஆண்டவரே, தப்பு நடக்குது. அதான் தவறான விசுவாசம். நிறைய பேர் அப்படி தான், நம்ம இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு பதிலாக மனிதனை விசுவாசிப்பது, ஊழியக்காரனை விசுவாசிப்பது, இதுதான் நம்ம தப்பு பண்ணுகிறோம். விசுவாசம் கரெக்டாக இருக்கணும், ஆண்டவர் மேலே இருக்கணும், ஆண்டவர் செய்வார், நான் பெற்றுக்கொள்ளுவேன் அப்படி விசுவாசிக்கணும், அப்போ தான் அற்புதம் நடக்கும். இது ஆண்டவர் பாருங்கள், மார்க் 9 ஒரு தகப்பன் சீசரிடத்தில் தன் மகனை கொண்டு வர்றான். ஒரு அசுத்தாய் பிடித்த மகன், விடுதலை கொடுக்க முடியல. இப்போ இயேசுவை பார்த்த உடனே வருகிறான், ஆண்டவரே என் மகனுக்கு சின்ன வயசுலேருந்து அந்த அசுத்தாவி அவனை கொல்லுவதற்கு போராடுகிறது, தண்ணீரில் நெருப்பில் தள்ளுரு, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவிடத்தில் வந்தான், இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ணினான். எப்படி நீங்கள் மூலம் ஏதாவது செய்யுங்கள் உதவி செய்யான்னு தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறான். அப்போ இயேசு உடனே அற்புதம் செய்யலை. அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அண்டர்ஸ்டாண்ட், என்னால் எல்லாம் செய்ய முடியும், பட் யூ ஹாவ் டு have faith, you must have faith to ask this miracle. நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டால் அவனுக்கு செய்வேன். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்னு சொன்ன, அப்போ தான் அவனுக்கு தெரிந்தது தனக்குள்ள அவிசுவாசம் இருக்குதுன்னு. ஏன் இயேசு அப்படி சொல்லுகிறார்? சிலர் பார்த்து உன் விசுவாசத்தின்படி உன் கடவுள் அப்போ தான் நடக்குது.
உன் விசுவாசம் ரட்சித்ததுன்னா மிராக்கிள் நடக்குது. இவங்கிட்ட நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் அப்படின்னு ஏன் சொல்லணும்? அவனுடைய ஜெபத்தை கவனிங்க. 22ஆம் வசனத்தில், மார்க் 9:22, ஆண்டவரே, இவனை கொல்லும்படிக்கு இந்த அசுத்தாவி இவனை அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அந்த ஜெபத்தை நல்லா கவனிங்க. அதுக்குள்ள ஒரு அவிசுவாசம், அந்த ஜெபத்துக்குள்ள ஒரு அவிசுவாசம் இருக்கிறது. இயேசுவே உம்மால முடியும், என் பையனை குணமாக்க, அப்படி கேட்கல. நீர் ஏதாவது செய்ய கூடுமானால், உங்களால முடிஞ்சா சுகமாக்குங்க. நீ தான் விசுவாசிக்கல. அதனால தான் ஆண்டவர் சொல்ல, நீ விசுவாசித்தால் தான் கூடும். நீ சந்தேகத்தோட விசுவாசிக்கிற. ஒரு பக்கம் சந்தேகம், ஒரு பக்கம் விசுவாசம். ஒரு பக்கம் சந்தேகம், ஒரு பக்கம் ஜெபம் பண்ற. செய்ய கூடுமானால் என்ன அர்த்தம்? இஃப் யூ கேன். அப்ப அவரால் முடியாதா? அந்த ஜெபமே அவிசுவாசம். அதனால தான் ஆண்டவர் சொன்ன உடனே அப்பதான் தவறை உணர்கிறான். உணர்ந்துட்டு என்ன சொல்கிறான்? உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நல்ல கவனிங்க. முதல்ல ஜெபம் பண்ணா ஆண்டவர் பதில் கொடுக்கல, வேற மாதிரி பதில் கொடுக்க. நீ விசுவாசித்தா என்னால செய்ய முடியும். ஏன்னா நீ விசுவாசிக்கல. உன் ஜெபமே சொல்லுது நீ சந்தேகத்தோட ஜெபம் பண்ற, செய்ய முடியாது. அப்ப சொல்றான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே வேண்டிக் கொண்டான். அவிசுவாசத்தை விட்டு மனம் திரும்பணும். இன்னைக்கு நிறைய பேர் இயேசுகிட்ட ஜெபிக்க வரும்போது அவிசுவாசம், அது ஒரு பாவம். அவிசுவாசம் என்பது ஒரு பாவம். அவன் கண்ணீரோடு அறிக்கையிட்டான், அவிசுவாசத்தை மன்னியும், அதை நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணினான். என்ன அர்த்தம்? மனம் திரும்புகிறான். பாவம்னா குடிக்கிறது, வெறிக்கிறது, கொலை செய்யறது மாத்திரமல்ல, சந்தேகப்படுவதே ஒரு பெரிய பாவம். அவிசுவாசமே ஒரு பெரிய பாவம். அந்த பாவத்தை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள இன்னைக்கு அவிசுவாசம். பேரு விசுவாசி, பேரு ஊழியக்காரன், அவிசுவாசம். விசுவாசம் கிடையாது ஆண்டவர் மேல. மனிதன் மேல யாருக்காவது கடிதம் எழுதி பணம் வாங்கலாம். அப்ப ஏசு எங்க போனார்? உங்களை அழைச்ச ஆண்டவர். உங்க தேவைக்கு அவரை தானே கேட்கணும். அப்ப என்ன உங்களுக்கு விசுவாசம் இருக்குது? விசுவாசம் இல்லை. அதை நீங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்க அவிசுவாசம் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீங்க. நீங்க உட்கார்ந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆனா பேரு நான் ஜெபிக்கிற விசுவாசி, விசுவாசி. எங்க விசுவாசத்தை கிரியையில வெளிப்படுத்துங்க. விசுவாசிங்க. அவிசுவாசம் ஒரு பாவம். அவன் கண்ணீரோட மனம் திரும்பினான் என்று பார்க்கிறோம். நீங்க கண்ணீரோட ஊழியர்கள் மனம் திரும்பணும். அவிசுவாசத்தினால தான் கடன் பிரச்சனை. அவிசுவாசத்தினால தான் நம்ம ஒரு ஊழிய காரியம் பாதியில நிக்குது. அவிசுவாசத்தினால தான் ஒரு காரியத்தை செய்து முடிக்க முடியல. வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? எங்க இருக்கிற உங்களோட விசுவாசம்? கவனம் செலுத்துங்க. விசுவாசம் இருக்கிற மாதிரி தெரியுது, உண்மையா பார்த்தா அங்க விசுவாசம் இல்லை. அங்க விசுவாசத்தில் ஆட்டம் காணுது. அதனால தான் ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியல. அவிசுவாசத்துக்காக மனம் திரும்பின ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே மன்னியும் அப்படின்னு சொல்லி. அப்போ இங்க பாருங்க, அவன் சத்தமிட்டு அவன் அழுதான், என்னை மன்னிச்சிருங்க, அவிசுவாசத்தை நீங்க உதவி செய்யுங்க. அப்ப விசுவாசம் இல்லாம ஜெபம் என்ன பிரயோஜனம்? எழுப்புதல் வருதுன்னா வரும், நீ விசுவாசிக்கணும். விசுவாசத்தோட எதிர்பார்ப்போட ஜெபிக்கணும். அப்பதானே அதை பார்க்க முடியும். எல்லாரும் சொல்றாங்க சும்மா ஜெபம் பண்ணுவோம். சும்மா ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்க போறதில்லை. விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். 46 வருஷமா ஜெபிக்கிறோம், இன்னும் எதிர்பார்த்த எழுப்பல் வரல. வரும், ஆண்டோடைய வேலையில் அது வரும். அதனால தான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து விட நான் கட்டாயம் என் கண்களால் அந்த எழுப்புதலை பார்ப்பேன் என்று விசுவாசிக்கிறேன். என்ன நடக்கும்? நீ சில காரியம் ஆண்டவருக்கு முன்னால் வச்சிருக்க, அதெல்லாம் இப்படி பப்ளிக்காக சொல்ல முடியாது. அது நடக்கும், நான் அதை பார்ப்பேன். அந்த விசுவாசம் இருந்தால் தான் காரியம் நடக்கும். விசுவாசிக்கணும். அப்போ நீங்கள் விசுவாசம் இல்லாமல் என்ன ஜெபிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. இந்த விசுவாசம் எப்படி வரும்? ரோமர் 10:17 கர்த்தருடைய வசனத்தை கேட்க 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 தான் விசுவாசம் பெருகும். அதனால தான் வேதத்தை தியானித்து ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்ற காரணம். இந்த வேத வசனத்தை எவ்வளவு தியானித்து வசனம் உள்ளத்துக்குள்ளே போகுதோ விசுவாசம் பலன் அடையும், விசுவாசம் ரைஸ் ஆகும். விசுவாசம் கர்த்தருடைய வசனத்தினாலே வரும். வசனத்தை கேட்க கேட்க கேட்க, விசுவாச வார்த்தைகளை கேட்க கேட்க விசுவாசங்களுக்குள்ளே பெருகும். அதனால வேத வசனத்தை அதிகமாக வாசிக்கணும், தியானிக்கணும். உள்ளத்துக்குள்ள அது பதித்து கொண்ட விசுவாசம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரங்களுக்கு கூட விசுவாசம் இல்லை. ஏன்? வசனத்தை கூட தியானிக்கிறது இல்லை. நீங்களே யோசித்து பாருங்க. விசுவாசத்தில் சாதிக்கணும்ல. நீங்க என்ன இப்போ 4 மாடிக்கு வந்தீங்கன்னா இந்த கட்டடம் இதில் எப்படிப்பா வந்துச்சு? இதெல்லாம் எந்த வெளிநாட்டு பணமும் கிடையாது, எந்த வெளிநாட்டு ஸ்தாபனமும் நமக்கு அனுப்பலை. எப்படி இவ்வளோ பெரிய கட்டடம் இதெல்லாம் வந்தது? ஃபெய்த்,
ஆண்டவர் இயேசு மேல வைத்த விசுவாசம். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? பை ஃபெய்த். எல்லாம் இயேசு மேல வச்ச விசுவாசம். அவர் செஞ்சார், அவர் செய்வார். அந்த விசுவாசம், அதான் விசுவாசத்தை அவர் மேல ஸ்ட்ராங்க வைக்கணும். விசுவாசம். அப்போ அந்த விசுவாசம் அவரை சந்தோஷப்படுத்து. விசுவாசத்திட்டீங்கன்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என் பிள்ளைய மேல எவ்வளவு நம்பிக்கை விசுவாசம் வைத்திருக்கிறாள் என்று. அந்த விசுவாசத்தை, அவிசுவாசம் நீங்க ஜெபம் பண்ணுங்க. விசுவாசத்தில் பலனுடைய வேத வசனத்தை தியானிங்க, ரொம்ப முக்கியம். கடைசியா 10வது எப்படி ஜெபிக்கணும்? இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபிக்கணும்? இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனம் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும். சில ஜெபம் பண்ணுவாங்க சர்ச்சில். இப்போ புதுசாக நிறைய படிச்சுட்டு வந்துட்டா அந்த அதிக படிப்பு மூளையில் குழப்பந்தான். நிறைய படிச்சுட்டு வந்து இப்போ இயேசுன்ற பேரை சொல்ல மாட்டாங்க. கடவுளே இறைவா அப்படின்வாங்க. எந்த இறைவன்? கடவுளே எந்த கடவுளையா சொல்கிறீங்க? உலகத்தில் 1000 பேர் 1000 கடவுளை சொல்கிறான். எந்த கடவுளை சொல்கிறீங்க? இல்லை, என் இருதயத்தை பார்க்குறார். அது அறியாதவங்க வர்றவங்களுக்குங்க. நீ எல்லாம் தெரியல, பைபிள் வச்சிருக்கல, சர்ச்சுக்கு போகிறல, இத்தனை பிரசங்க கேட்குறல, இன்னும் உனக்கு அறிவு வரலையா? அதுக்கு புதுசாக வர்றவங்களுக்கு அவங்க கூட இயேசுவேன்றாங்க. எல்லாரும் பாருங்க, இயேசு அந்த பேரை தான் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய படிச்சுட்டு வந்துட்டு நிறைய படிச்சுட்டாங்களே, MTH படிச்சுட்டாங்களாம், இறைவான்றான், கடவுளை என்னென்ன வார்த்தைலாம் பண்ணுறான். ஒன்றும் பிரயோஜனப்படாது. இறைவன் பெயரால் சொல்லுகிறேன் பிசாசை போகுமா? ஓட்டி காமிக்க பார்ப்போம். இயேசுன்ற பெயரை சொன்னாதான் போகும். கடவுள் பெயரை சொல்ற வியாதி போகட்டுன்னா போகுமா? போகாது. இயேசுன்ற பெயரை சொல்லணும். அது எந்த கடவுள்? இயேசுன்ற கடவுள், மரணத்தை ஜெயித்த கடவுள், பிசாசை ஜெயித்த கடவுள். அந்த பெயரை சொல்லணும். அந்த பேரை சொல்ல கூட உனக்கு வெக்கமா இருக்கு. நான் எதுக்கு பைபிளை தூக்கிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு ஊழியக்காரன் சொல்ற? எத்தனை வியாபாரம் இருக்கு, போய் வியாபாரம் பண்ணி பழச்சிக்க. பைபிளை தூக்கிட்டு என்ன பிசினஸ் உங்களுக்கு? இயேசுவின் பெயரை சொல்ல வெக்கமா இருந்ததுன்னா பைபிளை தூக்காத, ஊழியக்காரன் சொல்லாத. இயேசுவே சொல்றாரு, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் செய்வேன். சொல்லட்டுமா? பைபிள் இந்த அப்போஸ்தலர் 4:12 வாச பாருங்க. இயேசுக்கு உலகத்தில் ரட்சிப்புக்கு என்று, மனிதருடைய ரட்சிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவரால் என்று வேறு ஒருவரால், இயேசுவலா என்று வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டாதான் ரட்சிப்பு. இயேசுவின் நாமத்தை சொல்லணும் வாயினால. அவருடைய நாமத்தை சொன்னாதான் ரட்சிப்பு. அவருடைய நாமத்தை சொல்லும் போது சுகம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் போறாங்க. தேவாலயத்தில் வாசப்படியில் பிறவி சக்பாணி உட்கார்ந்துருக்கிற 6வது வசனம் சொல்ல, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட. என்ன சொல்றாங்க? நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட. சுகமாயிட்டான். இப்போ எல்லாரும் வந்து பார்க்குறாங்க, பேதுரு யோவான் இவர் தான் குணமாக்குனார், இவர் தான் பார்த்தா 16ஆம் வசனத்தில் அவர் சொல்ல, ஏன் என்ன பார்க்குறீங்க? ஒய் ஆர் யூ லுக்கிங் அட் மீ? நான் இவனை சுகமாக்கின, என் பக்தியோ என் சக்தியோ இவனை குணமாக்கவில்லை. பிறகு எப்படி சுகமானான்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே. இயேசுவின் நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக சர்வாங்க சுகத்தை கொடுத்தது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மீது வைத்த விசுவாசம். இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் சுகமாக்கிட்டு. அந்த பெயர்ல தான் வல்லமை இருக்கிறது. அறிந்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை சொல்ல வெட்கப்படுகிறேன் என்ன ஊழியக்காரன்? நீங்க பிஷப்பா இருக்கலாம், மாடரேட்டரா இருக்கலாம், பரலோகத்துக்கு வர முடியாது. இங்க வேணா சுத்திட்டு அலையலாம். வணக்கம் போடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஐயா தான் நீ ரிட்டையர்ட் வரைக்கும் தான். அப்புறம் நீங்க வந்து ரிட்டையர்டான பிஷப், ரிட்டையர்டான மாடரேட்டர் மதிக்கவே மாட்டான். தயவு செய்து இயேசுவை கனப்படுத்துங்க. உங்களை கடைசி வரைக்கும் அவர் கனமாய் வைப்பார். யோசிங்க, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போறோம்? நம்ம இயேசுன்ற நாமத்தை சொல்லணும். அந்த நாமத்துல தான் இருக்கிறது எல்லாமே. இயேசு என் நாமத்தினால நீ கேளு, நீ பெற்றுக்கொள்ளுவேன். அவருடைய பேரை சொல்லு, இயேசுடைய நாமத்தை சொல்லு. அப்போஸ்தலர் 16:18 பாருங்க. ஒரு குறி சொல்லுகிற ஆவி பேதுரை பின்தொடர்ந்து வந்து, இவர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை கரெக்டாக தான் சொல்லுது. இவங்களை பற்றி, இவங்க ரட்சிப்பின் வழியை சொல்றவங்க ஊழியக்காரங்க. நீ என்ன ஸ்டார்ட் சொல்றது? இயேசுவை பற்றி, என்னை பற்றி பிசாசே. வேற பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன். உடனே அந்த ஆவி போய்விட்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமம் இதான் முக்கியம். இதால
மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்க, இயேசுவின் நாமம். டிஎல் ஆஸ்பான் என்கிற ஊழியக்காரர் அமெரிக்காவில் பெரிய எவாஞ்சலிஸ்ட். ஆப்பிரிக்காவில் போய் ஊழியம் செய்து நிறைய மக்கள் ரட்சிப்புகளை நடத்தினார். ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு இன மக்களுக்கு ஒரு லீடர், ஒரு இனம் ட்ரைபல் பீப்புளுக்கு லீடர், பெரிய தலைவர்னா எல்லாரும் அவனை கடவுள் மாதிரி மதிப்பாங்க. அவர் இவர் மூலமாக தொடப்பட்டுட்டார். அப்போ அவருக்கு விருந்தெல்லாம் பண்ணார். அப்போ டிஎல் ஆஸ்பான் சொன்னார், நான் இந்த மக்களை பார்க்கணும், அவங்களுடைய கிராமங்கள் அதெல்லாம் பார்க்கணும், அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு சொன்ன உடனே சரி. உடனே ஒரு துணையாளர் பிஏவை கூப்பிட்டார். அதாவது அவருக்கு துணையாக இருக்கிற அடுத்த லீடரை கூப்பிட்டு ஒரு கீழே இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டு சொன்னார், இவரை கொண்டு போய் நம்ம எல்லா இடமும் காண்பி, கிராமங்கள் நம்முடைய ஜனங்களை காண்பி. அப்படி கூட்டு போகும்போது இந்த தலைவன் தன்னுடைய கையில் இந்த பட்டயத்தை எடுத்து கையில் கொடுத்தான், ஒரு சின்ன கத்தி, இதை கையில் வச்சுக்கிடுங்க அப்படின்னு டிஎல் ஆஸ்பான் கையில் கொடுத்துட்டார். அவர் இந்த கத்தியை வச்சுக்கிட்டார். பழைய கத்தி, அது பழைய ஒரு கத்தி, அதை கையில் வச்சுருக்கார், உரையோடு இருக்குது. அப்போ அவர் கூட்டு போகிறாங்க. இவர் போகிற இடம்லாம் மக்கள் இவரை பார்த்த உடனே அப்படி சாஸ்தாங்கமாக விழுந்து வணங்குறாங்க. அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க, அப்படியே விழுந்து வணங்குறாங்க. இவர் போன பிறகு தான் எழும்புறாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே போனால் எல்லாரும் அப்படி விழுந்து வணங்குறாங்க இவரை பார்த்த உடனே. இவர் நினச்சிக்கிட்டாரு, இவங்கெல்லாம் கருப்பின மக்கள், பிளாக் பீப்புள், நம்ம ஒயிட்டாக இருக்கிறோம், வெள்ளையாக இருக்கிறோம், நம்ம கலரை பார்த்து வெளிநாட்டுக்காரங்க வந்திருக்கிறாங்கன்னு இவ்வளோ மரியாதை செலுத்துகிறாங்க போல நினச்சிக்கிட்டாரு, நம்ம பெரிய ஆள் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் கடந்து போனோடனே கொஞ்சம் கேட்டாரான், எல்லாரும் எதுக்கு என்னை பார்த்து தரமிட்டு குறிஞ்சு வணங்குறாங்க அப்படின்னு. அவன் சொன்ன சிரிச்சுக்கிட்டே, அவங்க உங்களை வணங்கலை, உங்கள் கையில் இருக்கிற பட்டயம் எங்கள் தலைவனுடையது. அவங்களுக்கு தெரியும் நம்ம லீடருடைய பட்டயம் கையில் இருக்குதுன்னு. இந்த பட்டயத்துக்கு மரியாதை செலுத்துவது, லீடருக்கு மரியாதை செலுத்துவது, அவங்க எல்லாம் மரியாதை செலுத்தி வணங்குவது உங்கள் இல்லை, அவங்க கையில் இருக்கிற அந்த பட்டயத்தை வணங்குறாங்க. அப்போதான் அவருக்கு தெரிஞ்சது, இது கையில் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மரியாதை கிடைக்குது, இது நம்மளை வச்சு இல்லை. ஊழியம் செய்கிற அருமையான தம்பி, உடன் சகோதரனை நினைத்து கொள்ளுங்க, நீங்கள் சொல்கிறதுனால பிசாசு போயிடுது, நீங்கள் பண்ணுறதுனால வியாதி சுகமாயிருது, ஐ எம் கிரேட் நினைக்காதங்க, நத்திங். நீங்கள் பயன்படுத்துகிற இயேசு என்கிற நாமம், அதுக்கு தான் பிசாசு பயப்படுது. இயேசுன்ற நாமத்துக்கு தான் வியாதி விலகுகிறது, நம்மளை வச்சு அல்ல. அறிந்து கொள்ளுங்க, இயேசு என்கிற நாமம், அதுக்கு தான் பிசாசு பயப்படுது. இயேசுன்ற பெயரை சொன்னாதான் வியாதி விலகுது. நான் மோகன்லாஸை சொல்கிறேன், போகுமா? எனக்கு தெரியும், அவனை பற்றிலாம் இங்கே உன் வீரத்தெல்லாம் காமிக்காதுன்னு சொல்லிடும் பிசாசு. இயேசுன்ற பெயருக்கு தான் மரியாதை. அப்போ அவருடைய நாமத்தை சொல்லுங்க ஜெபத்தில். அவருடைய நாமத்தை சொல்லாத ஊழியக்காரனாக இருந்தால் எங்கள் சபைக்கு எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுங்க. இன்னும் எவ்வளோ காலம் அப்படி ஊமையாக இருக்க போறீங்க? சபை எழும்பணும், அப்போ தான் எழுப்புதல் வரும். தப்பை தட்டி கேளுங்க. இயேசுவை பற்றி சொல்லாத ஊழியக்காரங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லுங்க. நீங்கள் கண்டவனை உள்ள விட்டு வேதத்தை அப்படி இப்படின்னு குழப்புகிற ஆளையும் சபைக்குள்ள விட்டு நீங்களும் பாதிக்கப்பட்டு சபையும் பாழாக்கி கொண்டு இருக்கிறீங்க. முதுகெலும்பு இல்லாத கிறிஸ்தவங்களா இருப்பீங்களா? எங்க சபையாதுன்னு பேசினா வேண்டாம் நீர்வேன். நான் எங்க பிஷப்புக்கு சொல்ல, இந்த பாஸ்டரை தூக்கிடுங்க, இயேசுவை பற்றி சொல்லாத ஆள் எங்களுக்கு தேவையில்லை. எதுக்கு? இயேசுவின் நாமத்தை சொல்லாதபடி இந்த வேற வியாக்கியானம் பண்ற ஆள் எங்களுக்கு தேவை கிடையாது. இயேசு இயேசு இயேசு, அவர் தான், அந்த நாமத்துல தான் உயிர் இருக்கிற, அந்த நாமம் தான் அற்புதம் செய்யுது, அந்த பேரை சொன்னாதான் அற்புதம். இயேசுவை சொல்றார், என் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன். எத்தனை உதாரணம் வேணும் பைபிள்ல பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அவங்க பிரசாப்படுத்தினாங்க, இயேசுவின் உயிர்த்தெழுதலை பிரசாப்படுத்தினாங்க. இயேசு 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 தான். அவரை சொல்லாதபடி பொதுவா பேசுறாங்களாம். பொதுவா பேசுற யாருக்கு வேணும்? அது பிசாசனுடைய தந்திரம். எல்லா மரமும் ஒண்ணு, எல்லா கடவுளும் ஒண்ணு தான். அதனால பொதுவா கடவுளை என்ன இறைவான்னு நீ தனியா ஜெபம் பண்ணீங்க. இறைவான்னு கடவுளை என்ன தப்பு இல்லை, உனக்கு ஆண்டவருக்குள்ள விஷயம். பொது இடத்துல வர சபை நடுவில் வந்த இயேசுவை தான் சொல்லணும், இயேசுவின் நாமத்தை சொல்லணும். அந்த நாமத்தை சொன்னாதான் அற்புதம். இன்னைக்கு இவ்வளோ அற்புதம் நடக்குது. இந்துக்கள் சாட்சி சொல்றாங்களே, எப்படி நடக்குது? இயேசுன்ற நாமத்தை சொல்லி தான் இவ்வளோ அற்புதம் நடக்குது. அவங்க தைரியமா சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து தான் அற்புதம் செய்தார், இயேசு தான் ஐயான் ஆண்டவர், ஏ பாப்பா அவர் தான் நாங்கள் சொல்லி கொண்டு ஏசப்பான்னு கூப்பிடுறோம். அவங்க சொல்றாங்க தைரியமா. கிறிஸ்தவனுக்கு முதுகெலும்பு இல்லை, பைபிளை தூக்கிட்ட ஊழியக்காரன்னு வேற சுத்துறீங்க. மனம் திரும்பிடுங்க ஒழுங்கா. இயேசு வரும்போது வெட்கப்பட்டு நிற்பீங்க. ஹூ ஆர் யூன்னு கேட்பாரு ஆண்டவர். என் பேரை சொல்லி அவனுக்கு வெட்கப்படுற நீ யார் பரலோகத்துக்குள்ள வர்றதுக்கு? அக்கிரம செய்கைக்காரரேன்னு சொல்லிடுவார் ஆண்டவர். தயவு செய்து உணர்ந்து மனம் திரும்புங்க. இதுக்கு மேலே சீரியஸ் ஆண்டவர் பேச முடியாது. இன்னும் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி நிறைய படிச்சுட்டு வியாக்கியானெல்லாம் பண்ணாதங்க. இங்கே வசனம் இதை விட வேற என்ன வேணும்? அவர் எழுதி நம் கையில் தந்திருக்கிறார். இதுதான்ப்பா வழி. ஆண்டவர் சொல்றல, சாட்சியா நிறுத்திருக்கால இத்தனை சாட்சிகளை. அந்திகரிசு வருவான், வேறொரு நாமத்தில் வருவான், அவன் தான் கடவுளேம்பா, இறைவனேம்பா, அற்புதம் நடக்கும். பைபிள் இருக்கு, அற்புதங்களை செய்யும்படி அந்திகரிசு கிரியை செய்வான்.
ஆனால் இயேசுவின் நாமம் அதில் இருக்காது. இயேசுவை எச்சரிக்கிறாங்க. ஏன் இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை? 1 பேதுரு 2:24, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து முடித்தார். அவருடைய நாமத்தை சொன்னாதான் பாவ மன்னிப்பு பெற முடியும். மத்தேயு 8:17, இயேசு நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையிலே சுமந்தார். அவருடைய பெயரை சொன்னாதான் வியாதியிலிருந்து சுகம் பெற முடியும். கலாத்தியர் 3:13, இயேசு சிலுவையிலே நமக்காக சாபமானார். அவருடைய பெயரை சொன்னாதான் சாபத்திலிருந்து விடுதலை பெற முடியும். ஏசாயா 53:4, இயேசு நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார். அதனால் அவருடைய பெயரை சொன்னாதான் விடுதலை, சுகம், ஆசீர்வாதம் உண்டாக முடியும். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு சாத்தானுடைய வல்லமை உரிந்து கொண்டார். சாத்தானுடைய தலையை அவர் மிதித்தார். அந்த இயேசுவின் பெயரை சொன்னாதான் பிசாசின் நடுங்குவான். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. அந்த வசனத்தின்படி இயேசுவை நீங்கள் உறுதியாக பற்றுக்கொண்ட நாமத்தை சொல்லுங்க. இன்றைக்கு அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? இப்போ ஜெபம்னா சும்மா கடமைக்கா ஜெபம். இது மாதிரி ஜெபிக்க பழகுங்க. கருத்தா 10 காரியம் சொல்லியிருக்கிறேன், அதை எழுதி வைத்துக்கொண்டு இது மாதிரி நீங்கள் ஜெபிக்க பழகுங்க. ஜெபத்தில் ஸ்ட்ராங் ஆகுங்க. ஜெபத்தில் ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம ஏன் ஜெபிக்கணும்? ஜெபிக்காமல் இருந்தால் என்ன? அடுத்த வாரத்தில் அதை தான் சொல்ல போகிறேன். ஜெபம் பண்ணனால என்ன நடக்கும், ஜெபிக்காட்டா என்ன நடக்கும், அடுத்த வாரம் நம்ம தியானிப்போம். ரொம்ப முக்கியமானது. கவனமாக அடுத்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த 10 காரியத்தை எழுதி வச்சு அதன்படி ஊக்கமாக ஜெபிக்கணும். கருத்தா ஜெபிக்கணும். சும்மா கடமைக்கு ஜெபிக்கிறது அல்ல, விசுவாசத்தோட ஜெபிக்கணும். அது மாதிரி பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு அற்புதத்தை எதிர்பார்த்து ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்க. அந்த நாமத்தில் தான் அற்புதம். எல்லாரும் முழங்கால் படிங்க, முடிஞ்சவங்க. இல்லாட்ட இருதயத்தில் கை வைங்க. ஆண்டவரே, ஜெபத்தை குறித்து எனக்கு கற்றுக் கொடுத்த அன்பிற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய அவிசுவாசத்தை மன்னியும், அவிசுவாசத்தை மன்னியும், என் சந்தேகத்தை மன்னியும். இனி நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கும்படி என் இருதயத்தை விசுவாசத்தினால் நிரப்பும். வேத வசனத்தின் வாசித்து வாசித்து விசுவாசத்தில் பலனடைய எனக்கு கிருபை தாரும். வசனத்தை தியானித்து தியானித்து விசுவாசத்தில் பலப்பட எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கணும். இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்கணும். அதற்கு கிருபை தாரும், பலன் தாரும். இயேசுவின் நாமத்தை அறிக்கையிடாத பாவத்தை கர்த்தர் எனக்கு மன்னியும் ஆண்டவரே, எனக்கு மன்னியும் ஆண்டவரே. இனி இயேசு 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 என்கிற நாமத்தில் நான் எப்பொழுதும் ஜெபம் பண்ண அர்ப்பணித்துக் கொள்கிறேன், என் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அவங்க மேல ஜெப ஆவி ஊற்றப்படட்டும், மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும். ஆண்டவர் அவருடைய அவிசுவாசத்தை மன்னித்து இப்பொழுது ஒரு அற்புதம் செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக, சுகத்தை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. யார் யார் விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் எல்லாம் அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இன்றைக்கு அந்த வீட்டுக்குள்ள அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில், சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில், ஆசீர்வாதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆசீர்வதியம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். மரித்து உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.